வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா போராக்ஸ் கண்டென்ட் இல்லாத ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ஸ்லைமும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதான் முழுசாக பாருங்கள். அண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்லைம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் பூமார் போட்டு மெண்டா எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைல் ஸ்பாஞ்ச் பால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கையில் போட்டு ப்ரெஸ் பண்ணினே இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் கையில் போட்டு ப்ரெஸ் பண்ணினே இருந்தால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைம். ஸோ ஸ்லைம் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் வேணாலும் நம்ம செய்யலாம். அண்ட் இதுக்கு ஸ்லைம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்லைம் ஆக்டிவேட்டர் அப்படின்னா போராக்ஸ் கண்டென்ட் போட்டால் ஏதாவது ஒன்று தேவை. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி போராக்ஸ் கண்டென்ட் எதுவுமே இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டில் பார்த்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ குக்கிங் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தேவை. அண்ட் அந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஸோ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் பவுடர், ஸோ எந்த டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பவுல் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஸ்லைம் ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பவுலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த பவுலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவுலை நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கம்மு தேவை. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கம்மை நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் ஸ்லைம் வந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெவிகால் ஃபெவிகம் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸோ கம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கம்முமே இந்த பவுலில் ஊற்றிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர், ஸோ நம்ம செஞ்ச ஸ்லைம் ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லைம் ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா ஸோ 15 நிமிஷமாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸோ நுரை தான் வருதோ தவிர ஸ்லைம் மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறல. ஸோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்மு மாதிரி தண்ணியாக தாங்குது. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஸோ பபுள்ஸாக இருக்குது. ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஸோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்லைம் ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ 30 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மாதிரி கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஸோ லைட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மாதிரியே வரலை. இன்னமே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நுரை இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நுரை தான் மேலே இருக்கிறது எல்லாமே. ஸோ ஸ்லைமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிக்கால் வச்சு செஞ்சலாம். ஸோ இந்த கம் அப்ளை பண்ணதுனால எது வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபெவிக்காலையும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு பார்த்துடலாம். அண்ட் திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுலை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கால் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் டப்பா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கால் எல்லாத்தையுமே நம்ம இந்த பவுலில் ஊற்றிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெவிக்காலாவது பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மாதிரி வருதான்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஸ்லைம் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ அதே ஃபெவிக்கால் கம்மு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்மெல்லு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஸோ மோசமாக இருக்குது அந்த டிட்டர்ஜென்ட்லாம் ஆட் பண்ணதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஸ்லைம் மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆகவே. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. ஸோ போரக்ஸ் கண்டென்ட் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்லைம் செய்ய முடியாது. ஸோ உங்ககிட்ட போரக்ஸ் பவுடர் இருந்தால் ஃபெவிக்கலில் பார்த்தீங்கன்னா போரக்ஸ் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்துடும். ஸோ அப்படி இல்லை ஸ்லைம் ஆக்டிவேட்டர்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா உங்ககிட்ட கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் இருந்தால் ஸோ அந்த லென்ஸ் சொல்யூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா போரக்ஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த லென்ஸ் சொல்யூஷனை வச்சு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் சால்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதோட லைஃப் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு காமிச்சாச்சு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போரக்ஸ் கண்டென்ட் இல்லாத நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மேக் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுங்க. வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாடா பை பாய்.